வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 11/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். குழந்தை பிறக்கிறது புதன்கிழமை, அதாவது விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. கேட்ட நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அனுச நட்சத்திரம் காலையில் 10:52 வரைக்கும் ஓடிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அமையக்கூடிய அமைப்பு. எடுத்தோடனையும் புதன் தான் தசாபுத்தி நடத்துகிறாங்க. சந்திராசிரமமாக அமையக்கூடியது மிதுன ராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோ, யா, இ, பூ இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். நீங்கள் போய் பஞ்சாங்கத்தையோ ஒரு ஜோதிடரையோ பார்க்குறதுக்கு பதில் இந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆகுமே, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். திதின்னு பார்த்தோம்னா தசமி திதியும், யோகம் பார்த்திங்கன்னா வியாக்கத யோகமும், கரணம் பார்த்திங்கன்னா வணிசை கரணமும், ஆட்சி எந்த கிரகமும் இல்லை, நீச்சம் சந்திரனும் உச்சம் செவ்வாயும் இருக்கிறாங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கும் போது கோழி தான் வருதுங்க. குபேர புள்ளி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனுசு ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. கேட்ட நட்சத்திரங்கிறனால எடுத்தவனையும் புதன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த புதன் தசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 17 வருஷ தசாபுத்தி காலம். பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு குறையும். கேது 7 வருஷமும், சுக்கிரன் ஒரு 20 வருஷமும், சூரியன் ஒரு 6 வருஷமும், சந்திரன் ஒரு 10 வருஷம். இத்தனை தசாபுத்திகள் மட்டும் கரெக்டாக நடந்துட்டா ஒரு 40 to 45 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு நிம்மதியான வாழ்க்கையையும் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் கஷ்டங்கள் இல்லாத மனநிறைவோடு வாழ்ந்து இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு சில லக்னங்கள் தாய் தந்தையை பிரச்சனையோட பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்த வைக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில லக்கணங்கள் பாதகத்தை கொடுக்கும். அந்த லக்கணங்கள் எது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். கிட்டத்தட்ட இந்த 8 லக்னங்கள் பாதிக்கப்படுது. என்றைக்குமே நல்லவன் ஒருத்தன் தான் இருப்பான் ஒரு ஊருக்குள்ளே, கெட்டவன் அதிகபட்சமாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த லக்னத்தில் கூட கெட்டது செய்யக்கூடிய லக்னங்கள் தான் அதிகமாக இருக்குமோ ஒழிஞ்சு நல்லது செய்யக்கூடிய லக்னங்கள் 2, 3 இல்லைன்னா 4 அதிகபட்சமாக அவ்வளவுதான் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த லக்னங்களில் குழந்தை பிறந்துட்டா அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆயுள் முழுக்க திருப்தியாகவும் வாழ வேண்டிய சூழ்நிலையும் மனநிறைவோடு இறக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போகும். அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இது குடிக்கணும்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி அந்த மாதிரி சுப காரியங்களும் செய்யலாம். தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.